வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி. மாசி மாதம் 13/2/2020 அன்று வியாழக்கிழமை துவங்கி 14/3/2025 வெள்ளிக்கிழமை முடிவடைகிறது. இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது மிக நற்பலன்களை பெற வழிவகுக்கிறது. உங்கள் ராசியிலேயே வியாழனும் குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரகதியிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் உங்கள் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் என 3 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். மாசி 14ஆம் தேதி புத பகவான் லாபஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாகி ராகு சுக்கிரனுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார். இந்த கிரக அமர்வுகளால் உங்கள் ராசிக்கு என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம். பொதுவான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் உங்கள் வருவாய் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 12ஆம் அதிபதி விரய அதிபதி செவ்வாய் 2இல் பலவீனமாக அமர்ந்திருப்பதால் உங்கள் குடும்பத்திற்கான செலவுகள் அதிகரிக்கும். கர்மஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருந்தாலும் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பதால் உங்கள் செலவினங்கள் கட்டுப்படுத்தப்படும். தொழில் வியாபாரம் லாபத்தை குவிக்கும் என்று சொல்லிவிட முடியாது என்றாலும் இயல்பான லாபத்தை பெறுவீர்கள். வேலையை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பை கொடுத்து வேலையில் சிறப்படைவீர்கள். உங்கள் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். இனி விரிவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் நிதி நிலையை பொறுத்தவரை வலுவானதாக மன திருப்தியுடன் அமையும். பணம் ஜீவன தொழில்கள் மூலமாக மட்டுமல்லாது மற்ற வழிகளிலும் வந்து சேரும். செலவுகள் இருந்தாலும் கட்டுக்குள் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ராசிநாதன் சுக்கிரன் வலுவான நிலையில் இருப்பதால் வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வழமை உண்டாகும். ஒரு சிலருக்கு தசாபுத்தியின் அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடும். சுக்கிர பகவானால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். நோய்கள் தொல்லை தராது. மருத்துவ செலவுகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களுக்கு 2இல் அமர்ந்திருக்கும் 12க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் பலமிழந்து நிற்பதால் துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை பாதிக்கக்கூடும். உங்கள் சகோதர உறவு நன்றாகவே இருக்கும். ஒருவருக்கொருவர் உதவிகரமாக நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 5ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியுமான புதன் வலுவுடன் அமர்ந்திருப்பதால் உங்கள் குழந்தைகள் மூலமாக நற்பலன்களை பெறுவீர்கள். காதலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமையும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது உடனுக்குடன் தீர்வுக்கு வரும். கல்வி பயிலுகின்ற மாணவர்கள் அதிக அக்கறையுடனும் அதிக கவனமுடனும் கல்வியை மேம்படுத்திக் கொள்வார்கள். உங்கள் கடின உழைப்பு அதற்கான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஜீவனாதிபதி சனி சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பதாலும் 10இல் அமர்ந்திருக்கும் சூரியன் மற்றும் புதனால் உங்களுடைய தொழில் வியாபாரம் சற்று மந்த நிலையிலேயே நடந்தாலும் லாப வரவு அதிகரிக்கும். அரசின் மூலமாக சலுகைகளை பெறுவீர்கள். கல்வி எழுத்து பத்திரிகை ஊடகத்துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல லாபகரமான மாதமாக அமையும். கணக்கு வழக்குகள் சரியான முறையில் வைத்துக் கொள்வது நல்லது. அரசு துறையின் மூலமாக உங்கள் கணக்குகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படலாம். உங்கள் வேலை உத்தியோகம் போன்றவை ஒரு சிலருக்கு வளர்ச்சியின்றி காணப்படும். அரசு துறையில் வேலை செய்பவர்கள் பலன் பெறும் விதத்தில் சில நிகழ்வுகளை சந்திக்கலாம். புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சி முட்டுக்கட்டைகளை சந்திக்கக்கூடும். வருவாய் வேலை வாய்ப்பு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு சில மாதங்கள் காத்திருக்க வேண்டி வரலாம். செயல்திறன் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். அண்டை அயலாருடன் பழக்கமில்லாதவர்களுடன் பழகும்போது அதிக கவனமுடன் பேசுவது நல்லது. சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும். கலைஞர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த கிடைக்கும் வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. வருவாய் மந்தமாக இருந்தாலும் வாய்ப்புகள் தொடரும். சக கலைஞர்கள் சக தொழிலாளிகளுடன்
இன்முகத்துடன் பழகுவது நல்லது. உடனே ஏதாவது முதலீடு செய்ய நினைத்தால் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இல்லை என்றால் இன்னும் சில மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் தங்கள் சொந்த முயற்சியாலும் கடினமான உழைப்பாலும் தங்கள் நிலையை உயர்த்திக் கொள்வார்கள். மேலிடத்தின் கனிவான பார்வையை பெறுவீர்கள். முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தோன்றும். தொட்ட காரியங்கள் தொடங்கும். ஆனாலும் செலவுகள் பயமுறுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிகப்படியான நற்பலன்களும் குறைவான அசுப பலன்களையும் பெறவிருக்கிறீர்கள். உங்கள் தொடர் முயற்சி மற்றும் உழைப்பினாலும் பகவானின் கருணையினாலும் நற்பலன்களை பெறுவீர்கள். இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு அவருடைய அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.